மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். இல்லை எத்தனை பேர் நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் அதை அறிவார். அதே காரியத்தை குறித்து தான் போன வாரத்தில் பில்லி ஒரு கனவு கண்டை என்கிட்ட சொன்னான். ஒரு விசுவாசி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறோம்பா, நம்ம எல்லாமே இருக்கிறோம், பெரிய கூட்டமாக இருக்குது. ஆனால் ஏதோ அவங்க பேசுகிற வார்த்தையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய யுத்தம் மாதிரி நடக்குது, இப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், எனக்கும் இதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இதை குறித்து பேசும்படியாக கர்த்தர் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தில் எங்களுடைய ஊழியக்காரருடைய கூட்டத்திலையும் நான் இதை ஷேர் பண்ணோம், நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதனால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சமாதானத்தை நம்ம இழக்கவே கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் சமாதானத்தை நம்ம இழந்துடவே கூடாது. சமாதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது ஒரு நரகமாக இருக்கும். தேவன் நரகத்தை விரும்பவில்லை, நரகத்தை நமக்காக உண்டாக்கவில்லை. நரகம் யாருக்கு என்று உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு தான் உருவாக்கப்பட்டது. அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்காக நரகம் உருவாக்கப்படவே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதுபடி என் ஜனங்களோ அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இப்போ நீங்களும் நானும் நரகத்துக்கு போகிறதுக்காக தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கல. இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்தது அது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். அதை குறித்து உணர முடியாதபடிக்கு இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். இதை சொல்லும் பொழுது ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கொள்ளலாம். நான் யாரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ வரல. ஆண்டவர் உணர்த்துறதான ஒரு காரியம். நம்ம நிறைய பேர் மறந்து போயிட்டோம். கர்த்தருடைய வருகையை குறித்து நமக்கு ஒரு யோசனை இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு சேர்க்கும்படியாகவே சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். வருகிறதான நாட்களில் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ அவங்கள அவரோடு சேர்த்துக்கொள்வார். இது முதலாவது ரகசிய வருகை என்று சொல்கிறது. நிறைய பேர் ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லுவாங்க, பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புகிற காரியம் ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அது சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது. அதில் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய், அன்பு நிறைந்த ஒரு இருதயமாய், அன்பு நிறைந்த ஒரு குடும்பமாய், அன்பு நிறைந்த ஒரு சபையாய் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்வார். இதுதான் நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் இந்த ரகசிய வருகையை நீங்கள் நம்புறீங்க நம்பல அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன். என்னுடைய விசுவாசத்தை நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களையும் ஆயத்தமாகும்படியாக இந்த நாட்களிலே நான் உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவர் வரும்பொழுது இப்போ நீங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் கைவிடப்பட்டு போயிட்டேன்னு வச்சுங்க. சபையில் இருக்கிற ஒரு சிலர் கைவிடப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நாளில் நம்முடைய சபையில் இருந்த ஒரு விசுவாசி இல்லை இந்த குடும்பத்தில் இருந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, நான் கைவிடப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக எனக்கு தான் தேடி வருவார், எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார். நான் எடுத்து ஹலோ அப்படின்னா நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்வார். நான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான ஒரு காரியம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னால் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செய்யவே முடியாது. அதனால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு இறுதி தருணத்தை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த தருணத்தை நம்ம சரியாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஒருத்தரும். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, ஆனால் நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கிறவங்களை அவர் அவரோடு சேர்த்துக்கொள்வார். 10 பேர் அவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருந்தாங்க. 10 கன்னிகைகள்.
அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவங்க எல்லாமே போய் மணவாளனை எதிர்கொள்ளும்படியாக போய் காத்து கொண்டு இருக்கும் பொழுது மணவாளன் வருவதற்கு நேரம் ஆயிடுச்சு. இதில் கொண்டு போனவங்க எல்லோரும் விளக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. 5 பேர் விளக்கோட கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு போயிருக்காங்க. 5 பேர் எண்ணெய் கொண்டு போகவே இல்லை. இப்போ திடீர்னு நடுராத்திரியில் மணவாளன் வராரு அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஆயத்தப்படுறாங்க. இருட்டில் மணவாளனை பார்க்க முடியாதுல்ல, அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படும் பொழுது புத்தியுள்ளவர்கள் தங்களுடைய விளக்கை அவர்கள் கொளுத்தும் பொழுது அது எரிகிறது. ஏன்னா அதில் எண்ணெய் ஊற்றுறாங்க. புத்தி இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே கொண்டு வந்ததான எண்ணெய் எல்லாமே காலியாகி போய் அவங்களுடைய எண்ணெய் பாத்திரம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. இந்த வெறுமையாக்குகிறவன் தான் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக, நம்முடைய சபைக்குள்ளாக வந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துடணும், நமக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை எடுத்துடணும், நமக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை எடுத்துடணும், நம்மளை காலி பண்ணி வெறுமையாக்கி தேவனுடைய வருகையில் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசு ஒரு சிலரை சாட்சியாக வைத்திருக்கிறான். இப்போ இதை அறியாத ஜனங்கள், உலக ஜனங்கள் எவ்விதமோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதாவது இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலான்னு தான் அந்த வாஞ்சியோடு தான் நாங்களும் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம். சபை செய்ய வேண்டியதான ஒரு முக்கியமான ஊழியம் ஜனங்களை தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது தான். ஆனால் இன்றைக்கி நாமளே ஆயத்தமாக இல்லை, மற்றவங்களையும் ஆயத்தமாவதற்கு விடுறதே இல்லை. ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து ஆராதனை நேரத்தில் நம்ம சொல்லுவோம், யார் மேலேயும் கசப்பு, வெறுப்பு, கோபமோ ஆத்திரமோ இல்லாமல் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிறீங்களான்னு சொன்னால், எனக்கு நல்லா தெரியும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை. அவங்களுக்கு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறாங்க. தெரியும். அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் இடையில் சமாதானமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லும் பொழுது அவங்களும் சமாதானம் உள்ளவர்கள் போலவே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா தெரியாது. நான் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க தவறாக எடுத்துக்குவாங்களோன்ற ஒரு பயம். அடுத்ததாக சபையில் எந்த விதமான பிரச்சனையும் பிரிவினையும் வரக்கூடாது. ஆண்டவரே, இவங்களை எப்படியாச்சும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த ஜெபத்தை கேட்கிறதான தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய அருகில், நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் பேசும் பொழுது எத்தனை பேர் அதை கேட்டுட்டு இருக்கிறோம்? இப்போ உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ ஆண்டவர் வந்தால் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி. நம்முடைய இருதயம் உலகத்தினுடைய பாரத்தினாலே, உலகத்தினுடைய காரியங்களினாலே நம்முடைய இருதயம் பாரப்பட்டிருக்கிறது. அதுதான் எபிரேயர்ல இருக்குது, பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ளும்படியாக வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு துணி கடைக்கு போயிருந்தோம். துணி கடைக்கு போனால் நிறைய பேருடைய முகங்கள் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு முகம் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த துணி கடைக்குள்ளே போகும்பொழுது அவங்களுடைய முகம் பிரகாசமாகிடுது. அங்கே போட்டிருக்கிற லைட் வெளிச்சத்தினாலே என்னன்னு தெரியல, அவங்க விரும்பி விரும்பி தேடுறாங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்தோன்னே எனக்கு கால் வலிக்குது, நான் உட்காந்துட்டேன். அப்போ எனக்குள்ள திடீர்னு ஒரு யோசனை, இப்போ ஆண்டவர் வந்தாருன்னா இவங்க எத்தனை பேர் போவாங்க? கடையில் இருக்கிறவங்கள விட்டுருங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எத்தனை பேர் போவாங்க அப்படின்னு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. அப்போது நிறைய நேரத்தில் பிசாசு நம்மளை ஏமாற்றணும்னு சொல்லி தான் தந்திரமாக நிறைய காரியங்களை நமக்கு முன்பாக போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இந்த ஓடும் பொழுது அந்த ஓட்டப்பந்தயத்தில் அந்த ட்ராக் போட்டிருப்பாங்க, அதில் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன் எப்பயுமே முன்னாடி வருவான். அவனை எப்படியாச்சும் வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஓடுற ஒருத்தன் அவனுடைய நண்பனுடைய கையில் வெளியில் இருக்கிறான்.
அவன் கையில் ஓடும் பொழுது இதை அந்த அந்த வராம்பார் என் ஃப்ரெண்டு அவன் ட்ராக்கில் போகிற மாதிரி இப்படி போட்டு விட்டுரு அப்படின்னு சொன்னான். அது நல்ல ஒரு வைர மோதிரமாக இருக்கிறது. அதை போட்ட உடனே இவன் தான் வேகமாக வந்தோம்ல, கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளார மற்றவங்கெல்லாம் போக முடியாது, நம்ம வேகமாக எடுத்துடலான்னு சொல்லி கீழே குனியும் பொழுது பின்னாடி வந்ததான அவனுடைய நண்பன் வேகமாக போயிடுறான். முடிவில் அவனுக்கு தான் பரிசு கிடைக்குது. இந்த கீழே குனிஞ்சு மோதிரத்தை எடுத்தவன் திறமையெல்லாம் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த கண்ணிமைக்கிற நேரத்தில் தன்னுடைய வாய்ப்பை இழந்து போயிட்டான். இப்படி தான் பிசாசு நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக, நம்முடைய விசுவாச ஓட்டத்துக்கு எதிராக அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்போது இந்த விரோதிகள் வெளியிலேருந்து வந்தாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும், வரான் இவன் என்னை வெட்டுறதுக்கு வரான், என்னை பழி தீர்க்கறதுக்கு வரான்னு சொல்லி. ஆனால் குடும்பத்துக்குள்ளாரியே ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சிங்களேன், அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் ரொம்ப நெருங்கின உறவோட, ரொம்ப நம்மளை நேசிக்கிறவனா, நகமும் சதையும் போல் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பாருங்கள். இவங்க தான் இந்த நாட்களில் நமக்கு விரோதியாக இருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு நம்மளால் முடிகிறதில்ல. இதை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். குடும்பத்தில் இவ்விதமாக விரோதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது, இங்கே ரெபேக்காள் என்றதான ஒரு தாய் தன்னுடைய பெத்த பிள்ளைங்க 2 பேர், ஏசா யாக்கோபு, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஃபேவராக அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி யாக்கோபுக்கு தந்திரமாக ஒரு காரியத்தை சொல்லி, ஈசாக்குக்கு கண்ணு வேற தெரியல, அவர் சாகிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி மூத்த மகன் கிட்ட சொல்கிறாரு. இதுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான ஒரு பாவம் என்ன தெரியுங்களா? பிரிவினையின் வல்லமை, பார்ஷியாலிட்டி. அப்பாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கும், அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அப்பாவுக்கு பிள்ளை அம்மாவுக்கு பிள்ளைன்னு யாராவது இருக்கீங்களா? இருந்தால் நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் தேவனுக்கு பிள்ளையாக மாறணுமே ஒழிய, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை தான், ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் முதலாவது தேவனுக்கு பிள்ளையாக இருக்கணும். இந்த பார்ஷியாலிட்டி பண்ணதுனால யாக்கோபு ஏசாவுக்கு வர வேண்டியதான அந்த புத்திர சுயாரத்தின் ஆவி, அந்த ஆசீர்வாதத்தை, தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தந்திரமாக அவன் பண்ணுற தந்திரமெல்லாம் பாருங்கள். ஏசாவுக்கு மேலெல்லாம் ரோமம் அதிகமாக இருக்கும், இவனுக்கு முடி இருக்காது. அதனால் அப்பாவை ஏமாற்றணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அண்ணன் ரொம்ப முடி ஜாஸ்தியாக இருக்கும், ஒருவேளை அப்பா என்னை தடவி பார்த்து நான் சின்ன பையன்னு சொல்லிட்டா என் மேலே சாபந்தாமல் வரும், ஆசீர்வாதமே வராது, நீ கவலைப்படாதடா, அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஆட்டவனை அடித்து அப்படி தோல் முடியெல்லாம் எடுத்து இவன் மேலே ஒட்டி இவனை தன்னுடைய தகப்பன் இடத்துல போய் நடிக்க வைக்கிறாரு. தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாரு. ஆனாலும் அந்த முடிவில் அவனுடைய ஆசீர்வாதமெல்லாம் அவனுக்கு உதவவே உதவலை. தன்னுடைய சகோதரனுடைய கொலை திட்டத்துக்கு பயந்து அவர் விலகி ஓடுறாரு. இவருடைய அந்த ஏமாத்து புத்தி இருக்கு பாருங்கள், இது என்றைக்குமே இருக்கும். அங்கே போய் மாமனாரையும் ஏமாத்துறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்பொழுது இவனுடைய சகோதரனை எதிர்கொண்டு வரார் ஏசா. ரொம்ப நாளாச்சு தம்பி போய் இப்போ வரான், அவனை எதிர்கொண்டு போக்கணும்னு சொல்லி அவன் வந்தால் இவனுக்குள்ளே ஒரு பயம், நம்ம பண்ணதை இன்னும் அண்ணன் மறக்காமல் இருக்கலாம், நம்மளை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடியே நிறைய காணிக்கையெல்லாம் கொடுக்குறார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், யாப்போக்கு அப்படின்றதான ஆற்றங்கரையில் தேவன் அவனை சந்திக்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறார், உன் பேர் என்ன? இதுவரையிலும் எல்லா இடத்துலையும் பேரை மாற்றி மாற்றி சொன்னவன் இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறான், என் பேர் யாக்கோபு. அவன் உணர்ந்து கொண்டான். அதனால் கர்த்தர் அவனுக்கு இனி யாக்கோபு இல்லை, இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுடைய பெயரை மாற்றிறார். இப்போ ஒருவேளை யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு திருப்தி இருந்திருந்ததுன்னா இவர் விதமாக போராடி இருக்கவே மாட்டார்.
மனிதனோடையும் தேவனோடையும் போராடினன்னு சொல்லி அவனுடைய பேரை அந்த இடத்துல கர்த்தர் மாற்றுறார். இப்படி நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்கிறது? வெளியிலிருந்து வருகிறதான விரோதிகளை நம்மால் இனம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான விரோதிகளை நம்மால் கண்டு கொள்ளவே முடியாது. அதை பார்க்கணுன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய இந்த விரோதியை நம்மால் பார்க்கவே முடியாதுங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விரோதிகள் யார் என்று உங்களுக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஒருவனுடைய விரோதிகள் சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. அது மீகா எழுதின அந்த புஸ்தகத்தில் பார்க்க முடியுது. ஏழு ஆறு வாசிங்கம்மா. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. அப்போ உங்கள் குடும்பத்தை குறித்து நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளாரையே மறைந்திருந்து செயல்படுகிறவர்கள் சில விரோதிகள் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆகவே நமக்குள்ள எந்த விதமான பிரிவினின் வல்லமைகளும் இருக்கவே கூடாது. ஒருவனுடைய விரோதி நம்முடைய வீட்டாரா தானே. அது அந்த இடத்துல பாருங்கள், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. அம்மாவுக்கு விரோதமாக மக, மாமியாருக்கு விரோதமாக மருமக, மருமகளுக்கு விரோதமாக மாமியா, தகப்பனுக்கு விரோதமாக பையன், பையனுக்கு விரோதமாக தகப்பன். எத்தனையோ கொலை கேஸ்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம கூட இருக்கிற பழகுகிறவங்க நம்முடைய வாழ்க்கைக்குள்ள விரோதிகளாக இருக்கிறாங்க. மத்தேயு 10:36 பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு விரோதிகள் அவன் குடும்பத்தாரே. இதன் மூலமாக தான் குடும்பத்திலையும் சபையிலையுமே பிரிவினை உண்டாகி கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு யாருமே தூங்காமல் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க, சீக்கிரமாக முடிச்சிடுவேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்பயும் போல் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு போயிடலான்ட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்திருக்காதீங்க. வந்தீங்கன்னா இப்போ உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். இது என்ன குற்றம், என்ன குறித்து தான் சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தை குறித்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். நம்ம குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான பிரிவினையும் இருக்கவே கூடாது. இந்த பிரிவினை இருந்துச்சுன்னா வருகிறதான போராட்டங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது, சாபங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இது முதலாவது பார்த்தோம். ரெபெக்காள் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு விரோதியாக இருந்தாங்க. தீமை செய்கிற தாத்தா பாட்டிகள் சொத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது ஒரு பக்கமாக ஒரு பிள்ளைக்கு, இன்னொரு பக்கமாக ஒரு பிள்ளைக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. மூத்த மகனுக்கு இங்கேயா, இளைய மகனுக்கு அடுத்தது மூத்த மகனுக்கு. ஏன் இதை யாரும் அவங்க விற்றுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி தான் பிரித்து வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அது இங்கே வந்தவனை தான் நான் பார்க்குறேன். நிறையா குடும்பத்தில் ஒரே லைனாக கொடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், விற்று போயிடுவான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். நீயே கொடுத்துட்டல்ல, அவன் விற்றான் என்ன பண்ண என்ன உனக்கு என்ன? அதான் அவருக்குள்ள ஒரு குறுக்கட் மைண்டு. எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டானா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், யாருக்காக சம்பாதிச்சேன்? பிள்ளைக்காக தான் சம்பாதிச்சேன். அந்த பிள்ளை தன்னுடைய செலவுக்காக அதை விற்றுட்டு போகிறான். ஏன் அப்படி அந்த ஒரு பெருந்தன்மை இல்லை? அப்படி இந்த நிறைய நாட்களில் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது.
இதெல்லாம் நமக்கு தேவன் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இதை உணர முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு திறக்கப்பட வேண்டும். இல்லைன்னா இந்த விரோதிகளை நம்மளால் பார்க்கவே முடியாது. ரொம்ப உறவுக்காரர்களாக, ரொம்ப சொந்தக்காரங்களாக இருக்கலாம். நிறைய பேர் நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. நல்லா நம்மளோட ஒரு குடும்பமாக பழகின பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. இப்படி பல விதங்களில் நமக்கு விரோதிகள் இந்த நாட்களில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 14-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை விரோதித்தார்கள். சொந்த சகோதரர்களை விரோதிக்கிறாங்க. அவன் பார்த்த கனவு, அவனை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம். இப்போ இந்த திட்டத்தை இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரிவிக்கிறான். என்னை இந்த குடும்பத்தில் இப்படி ஆண்டவர் ஒரு விசேஷமாக என்னை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு, நான் உங்களுக்கெல்லாம் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விளக்கின அந்த காரியத்தை அப்படியே போய் கனவு சொல்லிடுறான். இதுதான் அவன் செஞ்சதான ஒரு தவறு. இன்றைக்கி நிறைய நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குறதான அந்த தரிசனங்களை, அந்த வார்த்தைகளை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கணும். ரட்சிப்பின் வார்த்தையை நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லலாம். அந்த ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தையை காலம் நிறைவேறும் வரையிலும் நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணிட்டாரு, அதை தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தகப்பனாருக்கும் சொல்லிட்டார். அதனால் சகோதரருடைய பொறாமைக்கு ஏதுவாக மாறிட்டான். இவனை தூக்கி இவனை தூரத்தில் வரும்பொழுதே பார்த்துட்டு சொப்பனக்காரன் இவனுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இவங்க அப்பாவும் இவனுக்கு ஒரு விபரீதமான ஒரு காரியத்தை செஞ்சுருந்தார். 12 பிள்ளைங்க இருந்தாலும் இவனுக்கு மாத்திரம் ஒரு கலர் ட்ரெஸ் அவனு போட்டுட்டார். ஏன்னா ரொம்ப நேசித்ததான மனைவியினுடைய மகன். அந்த கலர் ட்ரெஸ்ஸு தான் மற்றவங்களுடைய கண்ணை உறுத்துது. அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, இவன் பேர் சொப்பனக்காரன் சொல்லி. தூரத்தில் பார்த்தவொடனே சொப்பனக்காரன் வராண்டா, அவனை தூக்கி இந்த குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. தூக்கி குழியில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரிதாபப்பட்டு அவனை தூக்கி இஸ்மவேலர் கையில் வித்துடுறாங்க. அவனை திருப்பி அவன் ஒட்டகத்துக்கு மேலே ஏற்றி அவனை எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. குழியில் போடும் பொழுதும் யோசேப்பு அழுதுருக்கலாம், அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அழுதுருக்கலாம். ஆனால் அந்த அழுகையின் சத்தம்லாம் அவங்களுக்கு கேட்கல. ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் மூலமாக நீங்கள் கஷ்டப்படலாம். அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அவங்களுடைய ஒரே எய்ம் உங்களை எப்படியாச்சும் உங்களை பழி வாங்கணும், உங்களை காயப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும். இதுதான் அந்த குடும்பத்தாருடைய நோக்கமாக இருக்கிறது. எகிப்துக்கு கொண்டு போய் அவனை விற்கிறாங்க. அந்த இடத்துல இவன் செய்யாத தவறை செஞ்சேன்னு சொல்லி இவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. இதெல்லாமே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவனை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதே போலவே நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வரையிலும் நம்ம பொறுமையாக, அமைதலாக, அன்போடு ஒருவருக்கு ஒருவர் நேசித்து, உங்களை விரோதிகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணணுமா. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய சாட்சி நம்முடைய உறவுக்காரங்களுக்கு முன்னாடி, ஊராருக்கு முன்னாடி நம்முடைய சாட்சியை கெடுக்கிறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணுறான். நம்மளை வேதனைப்படுத்துறது மாத்திரமல்ல, அவனுக்கு பிரைம் ஒரு காரியம் ஒன்று இருக்குது. இந்த குடும்பத்தின் மூலமாக இவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. தேவனை ஆராதிக்கிறதான இந்த தேவனை இந்த குடும்பத்தின் மூலமாக இவங்களுக்கு ஒரு அவமானத்தை, ஒரு இழுக்க உண்டாக்கி, அது மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படணும்னு சொல்லி தான் பிசாசு கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ரெண்டாம் அதிகாரம் 24ஆம் வசனம், 209ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாம் எடுத்துங்க, 209ஆம் பக்கத்தில் இருக்குது. நல்லா இதை வாசிக்கணும். திருப்பி வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எழுதியிருக்கிறபடி
தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக எங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. வாசிக்கலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே எங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. அதற்காகவா ரத்தம் சிந்தி உங்களை மீட்டு கொண்டாரு? வேற யார் மூலமாகவும் தூசிக்கப்படல, எங்கள் மூலமா, என் குடும்பத்தின் மூலமா, என்னுடைய வாழ்க்கையின் மூலமா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுறதுன்றது தேவனுடைய சித்தமே கிடையாது. அவங்க கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை நேரத்தில் என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை வந்துடுதுன்னு வச்சுங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு சண்டை வந்துடுது. எல்லாமே சர்ச்சைக்கு போகிறவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். இப்போது அண்ணன் என்ன பண்ணுறாரு, தம்பி மண்டை உடச்சி விடுறாரு. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க? ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. எல்லாம் கட்டு போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேஷனில் கேஸெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் அந்த பக்கம் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மண்டையில் கட்டு போட்டுட்டு போகிறான் பாரு அவன் அண்ணங்காரன், பின்னாடி ஒன்றும் தெரியாத நாட்டம் போகிறான் பாரு அவன் தம்பிக்காரன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? நேற்று சண்டையில் அவங்க அண்ணன் மண்டை உடச்சிட்டான், இவர் பெருசாக கட்டு போட்டுட்டு போகிறார். இப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி தேவனுடைய நாமத்தை சொல்கிறது? நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ரெண்டு பேருமே ஒரே சபைக்கு தான் போவாங்க. வாரம் கண்டால் காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிடுறாங்க, மத்தியானம் 2 மணி வரலும் வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்போ தான் தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த கோயிலில் தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அடுத்தது எதை சொல்லி கொடுக்குறான்? அண்ணன் தம்பி அண்ணன் மண்டையை உடைக்கவும், கட்டு போடவும், போலீஸ் ஸ்டேஷன் போகவுமா சொல்லி கொடுக்குறோம்? வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் குற்றம் உண்டானா யார் மன்னிக்கிற மாதிரி மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல நீங்கள் மன்னிக்கணும். அப்போ நமக்கு ஒரு உதாரணம் அந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் வேறு ஒரு சபையில் இருந்தப்போ அந்த சபையில் எங்கள் மாமா பொண்ணு அவளும் அந்த சபைக்கு வந்துட்டு இருந்தாள். அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் சபைக்கெல்லாம் வந்தாங்க. பாஸ் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. பாஸ் சொல்கிறாரு, அடுத்த வாரம் ஞானஸ்நானம், நீங்கள் எல்லாரோடையும் போய் ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் தான் என்னை இப்போ திட்டா. நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், பக்கத்து வீட்டிலேருந்து வரா. அவள் வந்துட்டு அப்படியே போகிறா, திருப்பியும் இப்படியே வரா, திருப்பியும் இப்படியே போகிறா, போயிட்டு வந்துட்டே இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சிடுச்சு இவ எதுக்கு வரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாஸ்டர் சொன்ன வார்த்தை எனக்கும் காதில் கேட்டுச்சு, ஒப்புரவாகணும்னு சொல்லி. அப்புறம் ஏம்மா என்ன இப்படி போயிட்டு இருக்கிற குட்டி போட்ட போனேன்ட்டான். இல்லைம்மாம்மா, ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்கணும் தானே வந்த அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. நான் மன்னிச்சுட்டு நீ போ அப்படின்னு. இப்போது அந்த திருப்தியில் அவள் போய் ஞானஸ்நானமும் எடுத்துட்டா. ஆனால் இது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. மன்னிக்கணும்னு சொன்னால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோட அழுகையோட உங்களுடைய எதிராளிகளிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இப்பயும் தம்பி பிரவீன் சொன்னா இல்லைங்களா, ஊழியக்காரர் போய் மனைவினுடைய காலை கழுவினார். இப்போ நம்ம எத்தனை பேர் இந்த காரியத்தில் சரியாக இருக்கிறோம்? நம்முடைய பழைய சபையில் கூட திருவிருந்து ஆராதனை நேரத்தில் நிறைய பேர் கால்களை கழுவுவாங்க. அது நான் பார்த்தேன், எனக்கு ஒரு புதிராகவே இருக்கிறது. ஏன்னு சொன்னால் 2 சகோதரர்கள் வருவாங்க.
அந்த திருவிருந்து ஆராதனை நேரத்தில் அந்த 2 பேர் மாத்திரம் அவங்க கால்களை போய் கழுவிக்குவாங்க, திருப்பி வந்துக்குவாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததான பேதுருடைய காலை மாத்திரம் கழுவலை, எல்லாருடைய காலையும், எஸ்பெஷலி யூதாஸுடைய காலையும் கழுவிருக்கிறார். அப்போ அதுதான் உண்மையாக, அதுதான் கால்களை கழுவுகிறதுக்கு அர்த்தம். சும்மா நீ வா நான் 2 பேர் கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு போயிட்டு அவசர அவசரமாக போய் உட்காந்துக்கிட்டு திருவிருந்து எடுத்துகிட்டு அப்படியே போகிறது கிடையாது. அப்போது இது எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. ஆனால் தான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தினேன். அதில் ஒரு சிலர் வந்து என்கிட்ட கோபமாக என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. ஒருத்தர் அவர் இல்லை, இப்போ அவர் வந்து தான் பண்ணது இந்த காரியத்தை. உங்களுக்கு பழைய ஆட்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யாருன்னு. அவர் வந்து அது எப்படி இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சுருக்கிறாரு, நான் செஞ்சபடி நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்டேன், நீங்கள் சபையில் இருக்கிற எல்லாருடைய காலையும் நீங்கள் கழுவணும், எல்லோரும் உங்கள் காலையும் கழுவணும் அப்படின்னா, இப்போ அந்த சபையில் 50 பேர் இருக்கிறோம். காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரலாம் ஆகிடும் எல்லாருடைய காலையும் கழுவுறதுக்கு. அதுக்கு உங்களுக்கு உட்காரத்துக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா? அப்படி செய்வீங்களா அப்படின்னு. அது எப்படி நம்ம ஒரு மாதிரி தான் செய்யணும். மாதிரினா அவர் செய்த மாதிரியின்படி நம்ம செய்யணும். மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணுங்க. மன்னிக்க முடியாதபடிக்கு குடும்பத்தில் எத்தனை பேர், ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர், பெற்றோர்களுக்கு பேசாத பிள்ளைகள், பிள்ளைகிட்ட பேசாத பெற்றோர்கள் சபைக்கு வராங்க, விசுவாசிகளாக இருக்கிறாங்க. நம்ம சபையில் இல்லை, எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ எதுக்காக நம்ம இதை செய்கிறோம், எதுக்காக சபைக்கு போகிறோம், ஆண்டவர் நம்மளோட பேசுகிறதான வார்த்தைகளுக்கு நம்ம எந்த விதத்தில் கீழ்ப்படுகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு ஏதோ சொல்லுவாங்க, என் புருஷனும் கச்சேரிக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. கச்சேரின்னு என்னது? கோர்ட்டு. நம்ம நினைக்கிற மாதிரி பாட்டு கச்சேரி கிடையாது. என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னா இவரும் எடுத்து கோர்ட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு இவரும் எடுத்துக்கிட்டு சபைக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு? ஆமாம், என் புருஷன் சபைக்கு போகிறாரு, என் மனைவி சபைக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? தேவனை ஆராதிக்கிறதுக்கு. எப்படி தேவனை ஆராதிக்கிறாங்க? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். பாதி 50-50 எல்லாம் கிடையாது. இங்கே தேவ சமூகத்தில் நமக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தா நியாயத்தின்படி தான் நமக்கு தீர்ப்பு சொல்வார். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அவங்க தான் பார்த்து அந்த பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு அவங்க தான் முன்னாடி செலக்ட் பண்ணி நம்மளை கொண்டு போவாங்க. இப்போது நான் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக பரலோக வாசலில் இருக்கிறேன்னு வச்சுங்க, நீங்கள் வருவீங்க. நீங்கள் யார் மேலே சண்டை போட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே நம்மளால் தான் அப்படியே இதை விட்டுருங்க, இவங்க போட்டு உள்ள எவ்வளோ நாளாக பாவம், எவ்வளோ காணி கொடுத்துக்கிறாங்க, எத்தனையோ சாட்சி சொல்லிக்கிறாங்க, எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்காங்கன்னா இவங்களை விட்டுருங்க அப்படின்னு நான் விட்டுருவேன். அதுதான் பார்த்தாரு ஆண்டவர். அங்கே நியாயம் தீர்ப்பு நேரத்தில் தேவ தூதர்கள் தான் நமக்கு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாட்களில் நாம் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம வரலைங்க, நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு நேரம் இதுவாக இருக்கிறது. ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியத்திற்கு நீங்களும் நானும் இந்த நாட்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரலும் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. காலானது, அதுக்கு முன்னாடியே சரீரமும் ஒரே உறுப்பாக இல்லாமல் அநேக உறுப்புகளாக இருக்கிறது. காலானது நான் கையாக இல்லாதபடியினால் நான் சரீரத்தின் உறுப்பு இல்லை என்றால்
அதனாலே அது சரீரத்தின் உறுப்பாக இருக்காதோ? காதானது நான் கண்ணாக இல்லாதபடியினால் நான் சரீரத்தின் உறுப்பு இல்லை என்றால் அதனால் அது சரீரம் உறுப்பாக இருக்காதோ? சரீரம் முழுவதும் கண்ணாக இருந்தால் கேட்கும் திறன் எங்கே? அது முழுவதும் காதாக இருந்தால் மோப்பம் செய்யும் திறன் எங்கே? தேவன் தமது விருப்பத்தின்படி உறுப்புகள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அவையெல்லாம் ஒரே உறுப்பாக இருந்தால் சரீரம் எங்கே? உறுப்புகள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றும், தலையானது கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றும் சொல்ல முடியாது. சரீர உறுப்புகளில் பலவீனம் உள்ளவைகளை பலமுள்ளவைகளாக காணப்படுகிறவர்களே மிகவும் தேவையானவைகளாக இருக்கிறது. மேலும் சரீர உறுப்புகளில் கனவீனமாக காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்ம லட்சணமானவைகளுக்கு அலங்கரிப்பும் தேவையில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாகாமல் உறுப்புகள் ஒன்றை ஒன்று கவலையாக இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைந்திருக்கிறார். ஆதலால் ஒரு உறுப்பு பாடுபட்டால் எல்லா உறுப்புகளும் அதோடு சேர்ந்து பாடுபடும். ஒரு உறுப்பு மகிமைப்பட்டால் எல்லா உறுப்புகளும் அதோடு சேர்ந்து சந்தோஷப்படும். இங்கே சபையில் அந்த நாட்களில் சபையில் நிறைய பிரச்சனை. கொஞ்சம் பேர் நான் இந்த பாஸ்ட்டுக்கு இப்போ இவரு மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், இவர் மூலமாக ஞானஸ்நானம் எடுத்தேன்றான். கொஞ்சம் பேர் நான் பேதுரு மூலமாக ரட்சிக்கப்பட்டேன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதை அறிந்ததான பவுல் சொல்கிறாரு, சபைன்றது ஒரே குடும்பம்பா, சபைன்றது ஒரே சரீரம். இதில் கால் நான் காலாக தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லி கண்ணை பார்த்து அதை குத்திக்கக்கூடாது. இந்த கண் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கை போய் கண்ணை குத்திடுச்சுன்னு வச்சிங்க, நடக்க முடியாது. இப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் விகற்பமாக மாற்றி, நீ பெரிய படிச்சிருக்கிற நான் படிக்கலை, இப்படி ஒரு பிரச்சனை. நீ அழகாக இருக்கிற நான் அழகாக இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை. நீ உயரமாக இருக்கிற நான் குள்ளமாக இருக்கிறேன், இப்படி ஒரு பிரச்சனை. இப்படி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்போ இதே எண்ணத்தில் நம்ம ஒரே சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பிட்டு நாம் புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி நம்ம வெளியே போகும் பொழுது யாருடைய சரீரத்தை நம்ம வேதனைப்படுத்திட்டே இருக்கிறோம் தெரியுங்களா? தேவனுடைய சரீரமாகிய சபையை இந்த துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து விடுவார். அதனால் நான் பேசாதது யாருக்கும் தெரியாது நீங்கள் நினைக்காதீங்க. யார் மேலேயும் கோபமாக இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எல்லார் மேலேயுமே கோபத்தில் இருக்கிறோம், எல்லாரோடையுமே மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஒருவேளை சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ தட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கறி ஃபீஸ் வைக்கிறவங்க ஒருத்தர் இவங்களுக்கு ஒருத்தர் ஆகாதவங்களாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வாங்காமல் அங்கே போய் சாம்பார் போய் வாங்கிக்குவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா கறி போடுறவங்களை இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் சாம்பார் சாதம் சாப்பிட்றவங்க சாம்பார் போய் சாப்பிட்றது. இப்படி நம்ம ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கேயோ கோவிச்சுக்கிட்டு ஏதோ பண்ண யாருக்கு நாரம்? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன சொல்கிறேன், உங்களை உணர்வடைவதற்காகவே நான் இந்த நாளில் சொல்கிறேன். குடும்பத்துக்குள்ளே இப்படி தயவு செய்து, இது ஒரே குடும்பம், சபையானது ஒரே குடும்பமாக இருக்கிறது. இதனுடைய தலை யார்? இயேசு கிறிஸ்து. குடும்பத்தின் தலை புருஷனாக இருக்கிறார். சரீர உறுப்பாக மனைவி இருக்கிறாங்க. இந்த சரீர உறுப்பு இல்லாமல் இந்த தலை காலையில் தண்ணி எடுத்து ஊற்றிருக்குமா? ஒருவேளை உங்களுடைய மனைவி உங்களுடைய கையாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் காலையில் எடுத்து தண்ணி ஊற்றும் பொழுது உங்களுடைய மனைவி, நான் போய் இந்த ஆளுக்கு எதுக்கு தண்ணி ஊற்றணும், நீயே ஊற்றிக்க அப்படின்ட்டு போயிருந்தாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதுதான் நம்முடைய ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது.
இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் காணாதவர் போல இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளை ஒரு வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் உனக்கு நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை விட்டு வச்சிருக்கிறாரு. நான் இங்கே வந்து நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு, நான் பாட்டுக்கு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு, நான் ஜோம் பண்ணுறப்ப பேய் ஓடும், பிசாசு ஓடும், எல்லாமே ஓடும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது ஓடாது இல்லைங்களா? சரி யோசித்து பாருங்கள், இப்படி எத்தனை ஓடாமல் நமக்குள்ளே இருக்குதுன்னு. பெருமை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. இது நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னதான் நடந்தாலும் நம்முடைய நடவடிக்கையானது காண்பித்து விடும். அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறது. குடும்பத்திலே அப்படி இருக்கிறாங்க, சபையில் மாத்திரம் இல்லை, குடும்பத்திலேயே இப்படிலாம் இருந்தால் நம்ம எதற்காக நம்ம சபைக்கு வரோம், என்ன தைரியத்தில், என்ன நோக்கத்தில், என்ன ஒரு எதிர்பார்ப்பில் நீங்களும் நானும் சபைக்கு வரோம்? பரிசுத்தமான சபையை சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. நமக்குள்ள பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருப்போமானால் அந்த வருகையில் போவோமா? அது அப்புறம் பார்த்துக்கலாங்க, போகிறதும் போகாதது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எனக்கு அவங்க மேலே கோபம் இருக்குது. அவங்க போடுறத நான் சாப்பிட மாட்டேன், அவங்க பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நிறைய குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது, நிறைய பிரிவினைகள் இப்படி தான் இருக்குது. இது புறஜாதிகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்த, தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது. அதை தேவன் வெறுக்கிறார். தேவர் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. தைரியமாக உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். புருஷன்மாரெலாம், என் மனைவியோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மனைவிங்கெல்லாம் என் புருஷனோட சமாதானமாக இருக்கிறேன், பெற்றோர்கள் என் பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்கிறேன், பெற்றோர்கள் என் பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்கிறோம். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவங்க பண்ணுறத நினச்சா என் உள்ள அப்படியே திக்குன்னு எரியுதுங்க. எரியறதுக்காகவா இங்கே வரோம்? எரியறது அணைக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வரோம். எரிய வைக்க பரிசுத்தாவியானவர் அவர் இருக்கிறாரு. நாம் போய் அதை எரிய வைக்க அவசியமே இல்லை. நமக்குள்ளே ஒட்டி கொண்டு இருக்கிற எல்லா பாவங்களையும், அக்கிரம காரியங்களையும், மீறுதல்களையும், கசப்புகளையும், வெறுப்புகளையும் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து, தேவனை உங்களுடைய அக்கினினால் அவைகளெல்லாம் சுட்டரித்து சாம்பலாக்கி போட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேரால் ஜெபிக்க முடியும்? நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்கிறோம். எல்லாத்தையும் கட்டி இயேசுவின் நாமத்தில் எரித்து போடுகிறேன். அவங்களும் சொல்கிறாங்க, எதை போட்டீங்க? எரிஞ்சு போய் நிறையா பாதி எரிஞ்சு பாதி உயிரோட பாதி உயிர் இல்லாமல் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்குது நிறையா பலிபீட தண்டையில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என் குடும்பத்தை அப்படியே சர்வாங்க தகன பலியாக நான் ஒப்பு கொடுத்தேன். சர்வாங்க தகன பலின்னு என்ன சொல்லி, என்ன அர்த்தம்? சகலத்தையும் சர்வத்தையும், என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு பாகங்களையும், என் கண்ணை, என் காலை, என் கையை, என் இருதயத்தை, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுடைய பாதத்தில், உங்களுடைய சமூகத்தில் பலியாக ஒப்பு கொடுக்குறேன், அதை எரிச்சு போட்டுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் டக்குன்னு வந்து எரிச்சு போடுவார். நம்ம இங்கே வச்சிருக்கிறதெல்லாம் பாதி உயிரும் குற்று உயிரும் கொலை உயிருமா இருக்குது. ஏன் ஆண்டவர் எரிக்கலை? அவர் சொல்லுவார், என்னப்பா பாதி உடம்பு தாங்குது, பாதி உடம்பு காணாமல், அதிகம் கொண்டாந்து போய் நான் எரிச்சிடுறேன் அப்படின்வார். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்க மாட்டேனுது அப்படின்னா நிச்சயமாக நம்ம பாதி இதை கொடுக்கும்பொழுது அவர் சொல்லுவார், இதே மீதி பாதி எங்கடா? வலது கையை மாத்திரம் கொடுத்துக்கிற, இடது கை எங்க? பெருவிரலை கொடுத்துட்டேன், மோதிர விரல் எங்கடா அப்படின்னு கேட்பார். ஆண்டவரே அதில் ஒரு பெரிய மோதிரம் போட்டிருக்கிறேன், அதை நான் கொடுக்க முடியாது.
இப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தேவனையும் நம்மையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் இதுக்கு 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்மளை மாத்திரமே பார்த்துட்டு இருக்கிறோம், சுயநலமான வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம குடும்பத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது. இது முழு உலகத்துக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் பேர் அவங்க ஜாதி மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் ஜாதி மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு போனால் போதுங்க, மீதி ஜாதியெல்லாம் வேணாங்க. அப்படி ஆண்டவர் சொல்கிறாரா? தேவன் நம்மோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இவர் பேசுகிறத பார்த்தா எனக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குது. உங்களுக்காகவே தான் நான் பேசுகிறேன். இங்கே இருக்கிற சவுத்துக்காகவோ, மைக்குக்காகவோ, ஸ்பீக்கர் பாக்ஸுக்காகவோ, சேருக்காகவோ நான் பேசுகிறேன். எல்லாருக்காகவும் தான் நான் பேசுகிறேன். நீங்கள் இந்த நாட்களில் இதற்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? நமக்குள்ள எந்த விதமான பிரிவினையும் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஒரே மனதும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் சீர்புரிந்து இருக்கவும் வேண்டுமென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனென்றால் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவியாளின் குடும்பத்தாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்துவு புரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் தவிர உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தேவானுடைய குடும்பத்தினருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவுமல்லாமல் வேறு யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, நற்செய்தியை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகாதபடிக்கு மனித நாணம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்போது பிரிவினை இல்லாமல் பேசணும், கசப்பு இல்லாமல் பேசணும். ஒருவேளை இங்கே இருக்கிற யாருக்காவது என் மேலே, என் குடும்பத்தின் மேலே ஏதாவது கசப்புகள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு மத்தியில் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஒருவேளை என்னுடைய பேச்சினாலோ, என்னுடைய நடக்கையினாலோ, என்னுடைய செயல்களினாலோ உங்களை யாரையாவது வருத்தப்படுத்தியிருப்பேனானால் என்னை தயவு செஞ்சு மன்னிக்க முடியாது உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும். நான் மன்னிப்பு கேட்கறது ரெடியாக இருக்கேன். நீங்கள் மன்னிக்கிறீங்களா, ரெடியாக இருக்கிறீங்களா எனக்கு தெரியல. நீங்கள் மன்னிக்கிறீங்களோ மன்னிக்காமல் போகிறீங்களோ அது தெரியல. ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் என்னை உண்மை உள்ளவன் என்று சொல்லி நான் இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும்படியாக நான் இந்த நாளில் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரிவினை என்பது பாவமா? பிரிவினை என்பது பாவமா? நமக்குள்ளே இருக்கிற பிரிந்து போயிருக்கிறது பாவமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு? இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி நம்ம எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? படித்தவங்க, படிக்காதவங்க, அழகுள்ளவங்க, அழகு இல்லாதவங்க இப்படின்னு சொல்லி நம்ம வெறுத்து இருப்போமானால் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்களும் நானும் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பிரிவினை ஆவி என்பது அது தேவனுக்கு முன்பாக ஒரு பாவமாக இருக்கிறது. என்ன சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், தேவனுக்கு மகிமையுண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வாய் தான் நமக்கு இருக்குது, 2 வாய் இல்லை. ஒரு சொல்லுவாங்க இது வேறு வாய்ங்க, அது வேறு வாய்ங்கன்னுவாங்க. அப்படி வேணால் நம்ம சினிமாவில் டைலாக்ட்லாம் பேசிகிட்டு இருக்கலாம். அப்போ அந்த ஒரே வாயில் தான் நம்ம அப்பத்தை சாப்பிட்றோம். அது வேறு வாய்ங்க. இப்போ எங்கள் வீட்டில் இது வேறு வாய்ங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை நியாயப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கணும். பிரிவினையை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். வருங்க. பிரிவினை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்ல. போ, சாமி எதுக்கு தான் வந்துக்கிறாரு? பிரிவினை உண்டாக்க வந்துக்கிறாரு. அதனால் நாங்கள் பிரிஞ்சு போனால் அது தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இயேசு யாரை பிரிக்கணும்னு சொன்னார்? தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவனை ஆராதிக்காதவர்களுக்கும் தான் ஒரு பிரிவினை. இப்போ நீங்களும் நானும் யாரை ஆராதிக்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோமா? அப்போ நமக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது. பிரிவினையே கர்த்தரே உண்டாக்கியிருக்கிறாருன்னு சொல்லியாச்சு, வாசிட்டோம், வேதத்தில் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையின்படி தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய குடும்பத்தையே 2ஆக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கை வேணான்னு சொல்லி கையை வெட்டி போட்டுற முடியுமா? அப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கிறிஸ்து நம்மை நேசித்தது போல் நம்ம மற்றவங்களை நேசிப்பதே கிடையாது. குடும்பத்தார் யாவரோடு நம்ம சமாதானமாக இருக்கணும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களுக்கு குறித்து எச்சரிக்கையாக இருந்து அளவிட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடம் இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் யாரை பிரிக்கணும்னு சொல்கிறாரு? துர் உபதேசத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நமக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்கள விட்டு தான் பிரியணும்னு சொல்லியிருக்குது. ஆனால் இப்போ நம்ம எங்கே பிரிஞ்சிகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்திலேயே பிரிஞ்சிகிட்டு இருக்கிறோம், நம்முடைய சபையிலேயே பிரிஞ்சிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது துர் உபதேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேனோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சுத்தமான வார்த்தைகளை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருவேளை நான் சொல்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்கிற வார்த்தை தவறுங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். சுத்தமான மனசோடு எல்லா இடத்துலையும் சகோதரர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இப்போ நமக்கு தேவனுக்கு முன்பாக நிறைய நேரத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? பிளாத்து மாதிரி நம்ம செயல்படுறோம். இயேசு விடுதலையாக்கப்படக்கூடிய அந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கைகளில் தண்ணி எடுத்து நான் கையை கழுவுறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த மாதிரி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம நின்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது இது. தேவன் நமக்கு மத்தியில் இருக்கிறாரு, தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாரு. இன்னும் ஒரு சிலருடைய வீட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்துவே வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. உங்கள் தலைவருடைய வாழ்க்கையில் பிரிவினை இருக்குதா? இப்போ உங்கள் வீட்டின் தலைவர் இயேசுவாக இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஏன் பிரிவினை இருக்கிறது? இதை சற்று யோசித்து பார்க்கணுங்க. நம்ம எதையுமே தியானம் பண்ணுறதில்ல, யோசிக்கிறதே இல்லை. உலக மனிதர் போலவே நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, அபிஷேகிக்கவில்லை. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கலை. நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள் காணப்படுகிறதான ஆசை இச்சைகளினாலே நமக்குள்ள பிரிவினை வந்து விடுகிறது. இந்த பிரிவினை எவ்விதமாக தீர்ப்பது அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் இந்த பிரிவினையை எவ்விதமாக நீக்குவது. நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 22:10. பரியாசக்காரனை நுரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். இப்போ பரியாசக்காரன் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்முடைய எல்லைகளுக்குள்ள பரியாசக்காரன் யார் இருக்கிறார்? அவன் அகற்றிட்டா நமக்கு கொடுக்குற பிரிவினையெல்லாம் மாறி போயிடுமா? நமக்கு விரோதி நாம் தான் ஆண்டவரை பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு அன்புள்ளவர், ஆனால் நான் அன்புள்ளவனாக இருக்க மாட்டேன். இயேசு நல்லவர், ஆனால் நான் நல்லது செய்ய மாட்டேன். இயேசு என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஆனால் நான் இவனை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக தூஷணைகளை சொல்லி தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்கிறதான என்ன அகற்றிட்டா இந்த சபை உருப்படியாகிடும். கப்பலில் இருக்கிற அந்த யோனாவை தூக்கி கடலில் போட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு பிரச்சனையே வராது. அது வரலும் காற்று பயங்கரமாக இறையுது, கப்பல் கவிழ்ற போல் இருக்குது, எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ எல்லாரும் சீட்டு போடுறாங்க, இந்த கப்பலில் யார் தான் இப்படி, யாருக்கு பிரச்சனை? ஒருத்தன் பேரில் விழுகுது, அவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா அவன் கீழே போய் தூங்கிட்டு இருக்கிறான். அவனை எழுப்பி யார் நீ என்ன ஏதுன்னு கேட்டு, அப்போ அவன் சொல்கிறான், நான் ஆண்டவர் கும்பிடுவாங்க தீர்க்கதரிசி, ஆண்டவர் என்னை இந்த ஊருக்கு போக சொன்னார், நான் அந்த ஊருக்கு போகாமல் இந்த ஊருக்கு போயிட்டேன். சரி, இப்போ இந்த கடலும் காற்றும் அமைதலாக இருக்கணும், கப்பலுக்கு கவிழாமல் இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது? யோனா சொல்கிறாரு, என்னை தூக்கி இந்த கடலில் போட்டுருங்கன்றார். கடலில் போட்டவொடனே இறையில் கடல் அமைதலாகிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நாம் ஒருத்தர் யோனாவாக இருந்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்வோமானால் நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டே இருக்கும். இதுக்காக நீங்கள் என்ன தான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் கண்ணீர் விட்டு அழுதாலும் உங்கள் பிரச்சனை மாறவே மாறாது. காரணம், அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். உங்களை தூக்கி கடலில் போட்ட மாதிரி நீங்கள் முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை, இனி நான் என் சுயமாக எதையும் சிந்திக்காமல் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். இல்லைன்னா நீங்கள் எத்தனை வருஷம் நீ வந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகள் மாறவே மாறாது. எத்தனை உபவாசம் ஜபத்துக்கு போனாலும் சரி, எத்தனை ஜப கூடுகைகளுக்கு நீங்கள் போய் கொண்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே வராது. மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மாற வேண்டிய ஆள் நான் தான். என்ன தூக்கி கடலில் போடுறேன்னு சொல்கிறார் யோனா. அதே போல் யாரெல்லாம் இந்த வேலையில் சொல்ல போகிறோம், ஆண்டவர் என்ன என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தரத்துக்கு என்ன மாற்றுங்க ஆண்டவரை, எனக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க, எனக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எரித்து போட்டுருங்க அப்படின்னு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நிம்மதியான ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த நாளிலே அதை தேவன் செய்ய போகிறார். அடுத்த தவறான புரிந்து கொள்ளுதல், சரியான பேச்சுவார்த்தை கிடையாது. இதெல்லாமே பிரிவினைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 - 2 - 3 - 4 - 5 - 6 - 7 - 8 - 9 - 10 - 11 - 12 - 13 - 14 - 15 - 16 - 17 - 18 - 19 - 20 - 21 - 22 - 23 - 24 - 25 - 26 - 27 - 28 - 29 - 30 - 31 - 32 - 33 - 34 - 35 - 36 - 37 - 38 - 39 - 40 - 41 - 42 - 43 - 44 - 45 - 46 - 47 - 48 - 49 - 50 - 51 - 52 - 53 - 54 - 55 - 56 - 57 - 58 - 59 - 60 - 61 - 62 - 63 - 64 - 65 - 66 - 67 - 68 - 69 - 70 - 71 - 72 - 73 - 74 - 75 - 76 - 77 - 78 - 79 - 80 - 81 - 82 - 83 - 84 - 85 - 86 - 87 - 88 - 89 - 90 - 91 - 92 - 93 - 94 - 95 - 96 -
13ஆம் வசனம் பாருங்க. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாக இருக்கும். சில காரியங்கள், சில வீடுகளில் பிரச்சனை வரும்பொழுது அது என்னன்னே தெரியாமல் இவங்களா வந்து நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னு இவங்களா ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும், அந்த இடத்துல தான் பிரிவினை வரும். அதனால் ஒரு காரியத்தை குறித்து நம்ம உத்தரம் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆராயணும். எல்லாரையும் பார்க்கணும், எல்லா பக்கமுமே பார்க்கணும். ஒருத்தர் மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்ம அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செஞ்சோம்னா அந்த இடத்துல பிரிவினை வந்துடும். அதில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது இல்லை எது நியாயம் எது நீதின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுக்கு எனக்கு மறைந்திருக்கிற இந்த தீமையான காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. அது எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு நான் எடுத்து போடுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. இப்படி இல்லாமல் இருந்தால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க பலனை இழந்து போயிடுறாங்க. தேவையில்லாத நஷ்டங்களும் மரணங்களும் சம்பவிக்குது. பொறாமையும் வாக்குவாதங்களும் ஏற்படுது. சாட்சியை கெடுத்துடுது. உதாரணத்துக்கு பவுலும் பர்னபாவும் 2 பேரும் ஊழியக்காரங்க தான். ஆனால் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மனிதனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பர்னபா சொல்கிறாரு, மார்க்குன்றவரை. பவுல் சொல்கிறார் அவர் வேணாம் அப்படின்றாரு. இந்த 2 பேர்த்துக்குமே அங்கே ஒரு பிரிவினை உண்டான உடனே அந்த இடத்துல ஊழியத்திலே ஒரு பிரிவினை வந்துடுது. ஆனால் ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே பிரிவினைகள் வந்துடுது. அன்பு, பொறுமை இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு வேளை பிரிவினை இருந்துச்சுன்னா இந்த வேலையில் யோசித்து பாருங்கள், யாருக்கு நான் கீழ்ப்படியணும், யாருக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், யார் வார்த்தைகளை நான் கேட்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிரிவினையை மாற்றுவார். இந்த பிரிவினை நம்மளை விட்டு வெளியே போகணுன்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். 1 பேதுரு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்பு இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ நம்முடைய இருதயத்தில் தேவன் தம்முடைய அன்பினாலே நிரப்பும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துக்கிறதான ஒரு எளிதான ஒரு காரியம். இன்றைக்கி இதை அறியாததுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போய் பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போகிறோம் இங்கே போகிறேன்றாங்க. இங்கே போய் குளிச்சா இங்கே போய் இது பண்ணால் பாவம்லாம் தீரும்னு சொல்லி பாவம் தீர்வு வேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினாலே நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். நீங்களும் நானும் சமாதானத்தை பின்தொடர்களாக இருப்போம், தாழ்மையாக இருப்போம், மன்னிப்பதில் வேகம் காட்டுவோம். உதாரணத்துக்கு ஆபிரகாமும் லோத்தும் பார்த்தீங்கன்னா, லோத்து வந்து தனக்கு உரிய ஒரு பகுதியை தெரிந்து கொள்கிறாரு. கிழக்கு பக்கத்தை பார்க்குறாரு, ரொம்ப நல்லா பசுமையாக இருக்குது, என் ஆடு மாடுகளுக்கெல்லாம் நல்லா மேய்ச்சல் இந்த பக்கம்லாம் போகும். ஆபிரகாம் என்ன சொல்கிறார், நீ முதல் தெரிஞ்சுக்கொள்ளப்பா, அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. உடனே லோத்து அவர் கண்ணுக்கு பிரியமான பகுதியில் போயிடுறாரு. ஆனால் அங்கே தான் ஆபத்து இருக்குது. ஆபிரகாம் அழகாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறாரு, நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கத்தையும் நட, எல்லா பக்கத்தையும் நான் உனக்கு தரேன். அவன் கிழக்கு பக்கத்தை பார்த்துக்கிட்டு தான் போயிட்டே இருக்கிறான், நான் உனக்கு எல்லா பக்கத்தையும் தரேன்றாரு. இப்போ நமக்குள்ளே இருக்கிற பிரிவினை தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து வைத்திருக்கிறது. ரெண்டாவது, இந்த சமாதானம் என்பது போராட்டத்தில் வருகிற காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராகன்னு சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் கேட்டதான இந்த பிரிவினையின் ஆவிகளிலிருந்து நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில் நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். நாம் யாவரும் எழுந்திருப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினையை மாற்ற உங்களால் தான் முடியும்.
எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுட்டு இந்த பிரசங்கத்தையும் அதே மாதிரி கேட்டுட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னால் நம்ம ஒருத்தர் கிறிஸ்து மன்னித்தது போல் மன்னிக்கணும். நமக்குள்ளே எந்த விதமான மறைவு ஒளிவுலாம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒருபோல நேசிக்கணும். ஒருத்தரை மேன்மை உள்ளவங்களா ஒருத்தரை கீழானவங்களா நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாரையுமே கிறிஸ்து தம்முடைய சாயலாக தேவன் மாற்றியிருக்கிறார். அதனால் குடும்பத்தில் எல்லாரோடையும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறீங்களா? சற்று யோசித்து பாருங்கள். நான் முகத்தை பார்க்கலாம், நீங்கள் சிரிக்கிற சிரிப்பை பார்த்துட்டு இவங்க எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவாக இருக்க எந்த இடமும் இல்லை. எங்கேயும் போய் மறைந்திருக்கவும் முடியாது. நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? தேவனே, சண்டை மற்றும் போராட்டம் செய்யும் ஆவிகளின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவரே, சண்டை மற்றும் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறதான எல்லா ஆவிகளின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொறாமை மற்றும் பெருமையின் ஆவிகள், அதனுடைய விதைகள் எங்களை விட்டு எங்களுடைய இருதயத்தை விட்டு எடுத்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பொறாமை பெருமை என்பதான ஒரு விதை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பொறாமை பெருமையின் ஆவிகளின் விதைகளை வேரோடு பிடுங்கி எறியும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக பொறாமை பெருமையின் ஆவிகளின் விதைகள் இயேசுவின் நாமத்தினால பிடுங்கி எறிகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகோதரர்களுக்கு இடையிலே காணப்படுகிறதான எல்லா தவறான புரிந்து கொள்ளுதலின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற எல்லா ஆத்ம காயங்களும் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. சொல்லுங்க. ஆத்ம காயம், நிறைய பேருடைய ஆத்மாவில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க சொன்னதுனால, அவங்க செஞ்சதுனால, அவங்க பேசினதான வார்த்தைகளை கேட்டு நம்முடைய இருதயத்தில் காயங்கள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. யார் சொல்லியிருந்தாலும், என்ன வார்த்தைகளை சொன்னாலும், அந்த காயங்கள் இந்த நேரத்தில் ஆற்ற பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் நீங்கள் வாஞ்சியோடு விருப்பத்தோட தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்தை செய்கிறீங்களோ, அவர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற காயங்களை ஆற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற காயங்களை நீர் ஆற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவர் மேலும் எங்களுக்கு எந்த விதமான குற்றமோ கோபமோ இல்லாதபடிக்கு எங்களை சுத்தமாக்குங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கருவியாக என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துகளா எங்களை மாற்றுங்க. இதுவரை எங்களால் உண்டான பிரிவினை சண்டைகள் இந்த நாளிலே மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் வந்ததான எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளாக இறங்கி வந்து எங்களை சுத்தம் பண்ணும்படியாய், எங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவர் எளிதாய் மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மற்றவர்கள் செய்ததான பாவங்களையும் மற்றவர்கள் செய்ததான துரோகங்களையும் மன்னிக்கும்படியாக தேவனிடத்தில் ஒரு மன்னிப்பு நிறைந்த ஒரு இருதயத்தை கேட்போம். ஆண்டவரே, இருதயத்தை மன்னிக்கிற ஒரு இருதயமாக மாற்றுங்க. மன்னிக்காத அந்த சுபாவத்தின் மூலமாக எனக்குள்ளாக தங்கி இருக்கிற தீமின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, எங்களை உம்முடைய அன்பின் கயிறுகளினால் கட்டுவீராக. சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே என்னையும் என் குடும்பத்தையும் கட்டுங்க ஆண்டவரே. எனக்குள்ளாக இருக்கிற எல்லா பிரிவினின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிற போராட்டத்தினாலே நாங்கள் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களிடத்தில் திரும்பி வருவதாக. ஹல்லேலூயா. இந்த பிரிவினின் ஆவியினாலே நம்ம இழந்து போயிருக்கிறோம். நன்மைகளை இழந்து போயிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம். இழந்து போன ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் தேவ சமூகத்திலே மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய அன்பின் ஆவியின் மூலமாய் எனக்குள் காணப்படுகிற எல்லா விதமான பிரிவினின் ஆவியின் தாக்கங்களையும் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. சொல்லலாமா? நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆவியினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அந்த அன்பின் ஆவியினால் நம்மை நிரப்பும்படியாய் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அவர் அன்பின் ஆவியாக இருக்கிறார். இந்த வேளையில் ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி போகிறார். நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த அன்பின் ஆவியினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம்.
ஆண்டவரே, எங்களை உங்களுடைய அன்பின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா கசப்புகளும் வெறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய எல்லைகளை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. சொல்லுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும். தேவ சமூகத்தில் நம்மை நிரப்புகிறார். ஒரு மகிமையின் மேகம். Thank you Lord. Thank you Jesus. ஜனங்களை நம்முடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஓ, இந்த மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, ஹல்லேலூயா. முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே,
இந்த நேரத்திலே மேகஸ்தம்பமாய் மகிமை ஸ்தம்பமாய் நீர் இந்த நாட்களிலே எங்களை மூடி மறைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாய், எங்களுடைய இருதயத்திற்குள்ளாய், எங்களுடைய சிந்தைகளுக்குள்ளாய் மறைந்திருந்ததான எல்லா கசப்புகளையும் வெறுப்புகளையும் கோபங்களையும் காயங்களையும் நீர் எங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களுடைய சமாதான ஆவியினால் நீர் எங்களை இந்த நாளில் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கப் போகிறதான நம்முடைய பிள்ளைகள் ஒருடைய வாழ்க்கையிலும் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவருடைய ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். நம் தயவு